நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்க கோரியும் இங்கே திருமயத்தில் மருதம் மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மருதம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் காரையூர் பே பழனிசாமி அவர்களை இங்கே சிறப்பாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் அதிகாரம் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராசு அழகர்சாமி பாண்டியன் அவர்களை இங்கே கண்டன உரையை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் எம்.கே. விஷ்ணு முருகேசன் அவர்களே மற்றும் தேவேந்திர குல பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் வே. சாமிநாதன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, ஏனாதி கருக்கா கணேசன் அவர்களே, நாகராஜன் அவர்களே, மணிமுத்து அவர்களே, பாலமுத்து அவர்களே மற்றும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத மக்கள் கட்சியினுடைய தோழர்களே, இங்கே சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்து இருக்கின்ற மருத மக்கள் கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகளையும் மத்திய அரசுகளையும் வலியுறுத்தி தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லுவார்கள், நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளெல்லாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்று சொன்னால் சமூக நீதி, அதே போன்று சுய கௌரவம், சுயமரியாதை, இப்படியெல்லாம் முன்வைத்துத்தான் இந்த தமிழகத்திலே தொடர்ந்து இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டிலே மூத்த குடியான தமிழ் குடிமக்கள். என்று உலகம் தோன்றியதோ அன்று தோன்றிய மூத்த குடியான மன்னர் என்னும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று சொல்லுவார் வள்ளுவர். அந்த வள்ளுவருடைய வாய்மொழிக்கு இணங்க இந்த நாட்டிலே 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமுதாயம் உழவு தொழிலை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னமானால் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை தவிர எவரும் இருக்க முடியாது என்பதுதான் வரலாறு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சமூகம் 1924 அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே சூழ்ச்சியின் காரணமாக பட்டியலிலே அந்த காலகட்டங்களிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆக இந்த மண்ணை ஆண்ட சமூகம், சேர சோழ பாண்டியராக வாழ்ந்த சமூகம், இந்த தமிழ்நாட்டிற்கு நல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த சமூகம் இப்பேற்பட்ட உழவர் பெருங்குடி சமூகம் இங்கே பட்டியலிலே மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்திற்கு சொந்தமில்லாத பெயர்கள், இவன் தலித், ஹரிஜனன், ஆதி திராவிடர் என்றெல்லாம் இந்த தமிழ் பெயரே கிடையாது. தலித் என்னும் சொல்லுக்கு பொருளே கிடையாது. தலித் என்னும் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் ஆணையே பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இங்கே சமூக நீதி பேசுகின்ற திராவிட அரசுகள், சுயமரியாதை பேசுகின்ற பெரியார் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், பெரியார் வழி தோன்றியவர்கள் என்று சொல்லி சுயமரியாதை பேசுகின்ற திராவிடவாதிகள் யாராணி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தலித் என்னும் பெயரை வைப்பது என்பதுதான் எங்களுடைய மனவேதனை. ஆக இப்படியெல்லாம் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, ஆட்சி செய்த இந்த திராவிட இயக்கங்கள்
சுயமரியாதை பேசுகின்றவர்கள். எது சுயமரியாதை? எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், தன்மான வேணும், பட்டியல் என்னும் பிரிவில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்லி நாம் போராட்ட களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னோமானால் உண்மையாக சுயமரியாதையை பேசுகின்ற ஒரே இனம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுயமரியாதைக்காக போராடிய நீங்கள் ஏன் பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஒரு சமூகம் இழிவு என்று நினைக்கின்ற அந்த பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு இங்கே இருக்கின்ற திராவிட அரசுகள் செய்யவில்லை என்று சொன்னோமானால் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளவில்லை. தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆண்டால்தான் தமிழருடைய உணர்வு தெரியும். நான் கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த கருணாநிதியினுடைய இந்த கருணாநிதியுடைய மக்கள் தொகையை கொண்டால் ஒரு மகாலில் வைத்து அடைத்து விடலாம். அவ்வளவுதான் கருணாநிதியுடைய மக்கள் தொகை. அதுதான் கருணாநிதியுடைய சாதியினுடைய எண்ணிக்கை. இங்கு பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களை, அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், தேவர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், கோனார் சமுதாயமாக இருக்கட்டும், வேளாளர் கொங்கு வேளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாயத்தையும் ஆட்சி அதிகாரத்தை இறக்க வைத்து இந்த மண்ணிலே அடிமையாக்கின்ற திராவிட கூட்டத்தை விரட்டுவதை நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த கூட்டம் இருக்கும் வரை, இந்த மண்ணிற்கு சொந்தமில்லாத தெலுங்கர்கள் கூட்டம் இங்கே ஆட்சி செய்யும் வரை தேவேந்திர குல வேளாளர் மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற தமிழர்கள் இப்படி நடுரோட்டில் இருந்து கத்திட்டு தான் இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக நம்மளுடைய கோரிக்கை யார் செய்வா? தமிழருடைய கோரிக்கை யார் நிறைவேற்றுவா என்று சொல்ல வரால் தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டால் மட்டுமே தான் தமிழனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதிலும் தமிழகத்தில் உள்ள மூத்த தமிழன் மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் என்றைக்கு ஆட்சி அதிகாரங்களை நாம் கைப்பற்றுகிறோமோ அன்றுதான் நம்மளுடைய கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். இங்கே மைனாரிட்டியாக இருக்கின்ற சிறுபான்மை சாதிகள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையாக 1 கோடிக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சரியாக வர முடியல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியல. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கின்ற திராவிடவாதிகள் பின்பாக இங்க இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் கொடி பிடிப்பதும் கோஷம் போடுவதும் அவர்களுக்கு பின்பாக திரள்வதும் மட்டும்தான் இந்த சமூகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறது. என் இடமான தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களே, நம்முடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் சூழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு ஆட்சி அதிகாரங்களுக்கு நாம் வருகிறோமோ அன்றுதான் நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட வியூகங்களை வகுக்கிறார்கள். எப்படி ஆட்சி அதிகாரங்களுக்கு நாம் வர முடியும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு நடுத்தெருவில் நின்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நான் கேட்கிறேன், கருணாநிதியுடைய சாதி இசை வேளாளர் என்று அறிவிப்பதற்கு ஏதாவது ஒரு கமிட்டி அமைத்தார்களா? ஏதாவது மக்களிடம் கருத்து கேட்டார்களா? தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வேளாளர் என்றும் ஜாதியை இசை வேளாளர் என்று எளிமையாக அறிவித்தார் கருணாநிதி. ஆனால் இன்று மிக பழமை வாய்ந்த ஒரு சமூகம் இந்த மண்ணிலே உழவர் பெருங்குடி சேற்றில் கால் வைத்தால் மாற்றார்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் என்ற வரலாறு படித்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை தன்னுடைய வாழ்நாளில் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை உச்சரிக்க அமைய மறைந்தவர் தான் கருணாநிதி என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஒரு முறை கூட தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லவில்லை அவர். இது இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம். குறிப்பாக தென் மாவட்டங்களிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தான் திமுகவிற்கு பெரும் ஆதரவாக இருந்தது. அவர்கள்தான் திமுகவிற்கு வாக்கு வங்கியாக இருந்தார்கள். அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தை கருணாநிதிக்கு தொடர்ந்து கொடுத்தார்கள். இப்ப இருக்கின்ற ஸ்டாலினுக்கும் முதல்வருக்கு அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை அவர்கள் ஏன் செய்யவில்லை என்று சொன்னமானால், இவன் தேவேந்திர குல வேளாளராக பட்டியல் புலியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று சொன்னமானால் இவன் அதிக எண்ணிக்கை உடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பான், பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பான், தான் அமைச்சராக வேண்டும் என்று கூறுவான். இவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டால் தமிழகத்திலே நல்ல ஆட்சி மலரும்.
மிக சிறப்பாக நிர்வாகம் செய்வார். இவன் போன்றவர்கள் வந்துவிட்டால் இந்த பிழைக்க வந்த கூட்டத்துக்கு நமக்கு இங்கு என்ன வேலை என்பதை உணர்ந்துதான் இந்த சமூகத்தை இன்னமும் பட்டியல் பிரிவுகளில் வைத்து இந்த சமூகத்திற்கு தேவேந்திர குல வேளாளர்களை இன்றைக்கு மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிடம். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். 2015 மதுரை பிரகடனம், அன்றைய தேசிய செயலராக இருந்த இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்? பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமூகம், மாட்டு இறைச்சி சாப்பிடாத சமூகம், இந்திரனை வழிபடுகின்ற சமூகம் ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொல்லப்போனால் அது தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தான். இந்த சமூகம் பட்டியல் பிரிவிலே அடைக்கப்பட்டு அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த சமூகத்தை பட்டியலிருந்து வெளியேற்றுவோம் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, 100 பேருக்கு விருந்தை கொடுத்து டெல்லியிலே இன்றைக்கு நரேந்திரன் பட் தேவேந்திரன் என்று சொல்லி நீங்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் என்று சொல்லி பாரத பிரதமர் மோடி சொன்னார். அதெல்லாம் சொன்னீங்க, அரிசியை விருந்து கொடுத்தீங்க, நல்லா சாப்பிட விட்டீங்க. அடுத்து தேர்தல் களம் வந்தது. தென் தமிழகத்திலே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை பறக்க விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காக பரப்புரை செய்தார்கள். எல்லாம் செய்தோம். ஆனால் 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சி யானை பலமிக்க ஆட்சி இருந்தது. எந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் தனித்துவமான ஆட்சியை பிஜேபி மத்தியிலே இருந்தது. அவர்கள்தான் காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை ரத்து செய்தார்கள். அவர்கள்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். இப்படி எதெல்லாம் செய்வதற்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்ததோ அந்த சட்ட மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றினார்கள். தாங்கள் வாக்குறுதி கொடுத்த தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து ஏன் நீக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் வைக்கின்றோம். நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்குவோம் என்று உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அணியணியாக உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய கட்சிக்கும் தேவேந்திர குல மக்கள் இணைந்தார்கள். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னோமானால் நிச்சயமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் தேவேந்திர குல வேளாளர்கள் மண்ணக்கவை வைப்பார்கள் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதுதான் உண்மை. நாங்கள் ஒன்றும் யாருக்கும் சால்ரா போட மாட்டோம். எந்த கட்சியும் எளிமையாக நம்புகின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் என்று பாரதிய ஜனதா உச்சரித்ததற்காக பட்டி தொட்டியெல்லாம் கொடியை பறக்க விட்டார்கள். அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் பரப்பினார்கள். ஆனால் எத்தனை கொடி ஏறியதோ அத்தனை கொடியும் நிச்சயமாக இறக்குவோம் என்ற ஒரு உறுதிமொழி இந்த நேரத்தில் வைக்கின்றேன். எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை பட்டியல் வெளியேற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனமான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உறவுகளே, நம்மளுடைய கோரிக்கை தற்பொழுது மண்வடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேறு மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு வீரியமாக நாம் போராடினோமோ, எந்த அளவுக்கு போராட்ட களத்தில் நின்றமோ, அந்த போராட்ட வடிவம் பட்டியல் வெளியேற்றத்திற்கு கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்தை மழுநெடுக்க பார்க்கிறார்கள். அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னோமானால் இந்த தலைமுறையில் பட்டியல் வெளியேற்றத்தை நாம் வென்று கொடுத்தால் மட்டுமே தான் அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து நடக்கும். இல்லை என்று சொன்னோமானால் நிச்சயமாக மீண்டும் 50 ஆண்டு காலம் பின்னோக்கி செல்லுகின்ற நிலையை இங்கு இருக்கின்ற திராவிட கூட்டங்கள் நம்மளை உருவாக்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அரசியல் மாற்றம் தான் சமூகத்தினுடைய விடுதலை. அரசியலை கற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்று சொன்னோமானால் இந்த பகுதிகளிலே இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் இருந்து அந்த ஊர்களில் இருந்து வரி வந்திருக்க வேண்டாமா? நாம் அனைவரும் அந்த கோரிக்கைக்கு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டாமா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க முயற்சிக்கின்ற கட்சிக்கு பின்பாக நாம் ஆதரவை கொடுப்போம். இல்லை என்று சொன்னோமானால் அவர்களை மண்ணக்கவை வைப்போம் என்று சொல்லி விழவிழ எழுவான் வீர தேவேந்திரன் வீழ்ந்துவிட மாட்டான், வெற்றியை உறுதி செய்யும் வரை என்று சொல்லி நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. பாரதிய மக்கள் கட்சி சார்பாக காமராஜர் நல்லவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக ஓடிக்கிட்டு